அட பேதியில போவான் கொசு, நைட்டு பூரா உட்காந்து இந்த சின்ன சோழியை தான் பாக்குறதா அப்படின்ற மாதிரி. ஃபேஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா கொசு உட்காந்து குடிச்சு நல்லா ரசிச்சுட்டு போயிருக்குது. அதுகளுக்கு என் பிள்ளையோட மூஞ்சி தான் ஜூஸ் கடை போல உட்காந்து நல்லா ஸ்டா போட்டு உறிஞ்சிருக்குதுங்க. கொசுவத்தையும் ஒரு அளவுக்கு மேல பத்த வைக்க முடியாது, கொசு விரட்டுற ரூம் ஸ்ப்ரேயும் அடிக்க முடியாது. கொசுவலை போட்டு தான் படுக்க வைக்கிறோம். ஆனாலும் அக்கா போரு நல்லா நங்கு நக்கடின்னு கையில வச்சு குத்தி கொள்ளணும் அந்த கொசுவை. ஆல்ரெடி 2-3 நெட்லாம் வீட்டுல இருக்குதான். ஆனாலும் இந்த கொசு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நெட்லாம் தேட ஆரம்பிச்சேன். மெயின் பயமே என்னன்னா மழை நேரம் வேறையா, கொசுக்கடினால டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா மாதிரி நிறைய டிசீஸ் வரும். மறுபடியும் வேற ஒரு கொசு வலையை ஆர்டர் போட்டிருக்கேன். சரி, இன்னும் கொஞ்சம் மன நிம்மதியோட காலையில காஃபி முட்டெல்லாம் குடிச்சிட்டு குழந்தையும் பாத்தீங்கன்னா ஆயில் தேய்ச்சி பாத்துக்கு ரெடி ஆயிட்டா. லைட் அப்படியே தொட்டில மாத்திரலான்னு பழைய சாரியை கழட்டிட்டு புதுசா வேற ஒரு சாரியில தொட்டில் கட்டியாச்சு. அப்படியே மிச்சம் வச்சிருந்தா காப்பியும் குடிச்சிட்டேன். அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேக்குறீங்க. அந்த சீரியஸான கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு இப்போதைக்கு நல்லா இருக்காங்க. ரெகுலரா செக்அப்ஸ்க்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா ஆபரேஷனும் பண்ணணும். நல்லா வரக்குன்னு எண்ணெயை தேய்ச்சி விட்டாங்க. ரைட்டுன்னு சட்டுப்புட்டுன்னு துணி கணிலாம் எடுத்துட்டு நல்லா ஜில்லுன்னு ஒரு குளியலையும் போட்டாச்சு. அப்படியே அதே ஃப்ரெஷ்னஸோட ஒரு 4.5 மணி நேரம் லைவ் முடிச்சிட்டேன். தற்போது இரவு உணவுக்கான நேரம். ஆதி தூரத்தை கடந்து அப்படியே வீட்டுக்கு போகும்போது தான் பேம்பர்ஸ் வாங்கிட்டு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நேத்து விளாக்ல வாங்கினது என் ஒய்ஃபோட அக்கா பையனுக்கு. அதே அப்போலோ பிரான்ச், அதே பேம்பர்ஸ், அதே எஸ் சைஸ் இன்னைக்கும் கிடைக்கும். சரி, நைட் ஆயிருச்சு, நாளைக்கு வாங்கிக்கலாம், வீட்டுக்கு வாங்கன்ட்டாங்க. ஜில் காத்துல சல்லுபுல்லுன்னு வண்டியை ஓடிட்டு வீட்டுக்கு வந்தா தோசை சுட்டுட்டு இருக்காங்க எனக்காக. நான் தோசை சுடுவானா, நீங்க பிள்ளைய பாத்துக்கணுமான்னு பிள்ளைய என் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவரை அழுகாம பாத்துக்கணும். அதை தொடர்ந்தபடி உணவு ரெடி ஆயிருச்சு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கவே என்ற துணியெல்லாம் அவங்க அழகா மடிச்சிட்டாங்க. ஜாலியா பிக் பாஸ் 10 மணிக்கு அவங்கள ஒரு பக்கம் துணியை மடிச்சு வைக்கவே நானும் அவங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடா சாப்பிட்டுட்டேன். என் வயிறு ஃபில் ஆன மாதிரி குழந்தைக்கும் ஃபீட் பண்ணி வைத்த ஃபில் பண்ணிட்டு அழகா ஃபேமிலியா 3 பேரும் தூங்கிட்டோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.